இங்க வந்து முன்னோர்கள் இருப்பாங்க. 100 வயசுக்கு மேற்பட்ட ஆளுங்க தான் வந்து இங்க வந்து பூசாரியா இருப்பாங்க. விரதம் இருந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுமா, நீங்க வந்து மடிப்பிச்சை வாங்குங்க, அடுத்தடுத்து வந்துடும். நேரடி பாசனம் தான் நம்ம அம்மா வந்து. ஆனா அதுக்கு நான் தண்ணி வரல. ஏன்னா மேலூர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் வந்து அட்டப்பட்டி சேகரம் கல்லம்பட்டியிலேருந்து பேசுகிறோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நெவில்நாத ஐயனார் கோவில். ஆமாம், இதன் அருகாமையில் உள்ளது வந்து பெருமாள் கோவில். வருஷம் வந்து புரட்டாசி மாதம் பூசை எப்போதுமே வைப்போம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டப்பட்டி கல்லம்பட்டி ஊரில் இருந்து தெற்கு புறமாக அப்படியே தனுத்துக்கம்மா கரையில் வந்தோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆமாம், அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பூசை எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, இப்போ வந்து நாங்கள் வந்து எல்லாமே இங்கே வந்து விவசாய பூமி தான். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சாப்பாட்டுக்கு வர்றவங்க வந்து அன்னதானத்துக்கு வர்றவங்க வந்து 2000 பேர் 3000 பேர் வருவாங்க. இது வந்து என்னான்னு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா வந்து, எப்படா மழை வரும், வேகமாக நீங்கள் சாமி கும்பிடுங்க, பெருமாளுக்கு வந்து பூசை சாமி கும்பிடுங்க, அப்போ தான் மழை வரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் முன்னோர்கள்ல இருந்தே பார்த்தீங்கன்னா. அதனால் அந்த பாரம்பரியத்தை இது வரைக்குமே கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து நெவில்நாத ஐயனார் கோயிலில் இருக்கோம். இது பக்கத்தில் தான் இந்த இருக்குது பாருங்கள். இங்கே தான் வந்து சாப்பாடு எல்லாருக்குமே. இதில் வந்து எல்லாமே இதிலேருந்து அங்கே அந்த கரையிலேருந்து இது வரைக்குமே வந்துடுவாங்க. சாப்பாடெலாம் வந்து சமையல் பண்ணி நாங்கள் அந்த குடிசை உள்ளுக்கு தான் நாங்கள் வந்து கொட்டுவோம். எப்போதுமே வந்து அந்த குடிசைக்கு உள்ளே கொட்டிடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா, வருஷம் வந்து எப்போவுமே இது ஃபுல்லாக வந்துடும். ஃபுல்லாகவே ஆள் ஃபுல்லாகவே ரொம்ப நெரிசலாக இருக்கும். குறைஞ்சது வந்து 2000 பேர்லேருந்து 3000 பேர். அதே மாதிரி வகை வகையான காய்கறிகள், அதாவது இப்போ உள்ள நவீன காலத்தில் உள்ள சமையல்லாம் கிடையாது. இது வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து எப்படி சமைச்சு போட்டாங்களோ அதே மாதிரி இது வரைக்குமே அந்த காய்கறியாக இருக்கட்டும், முழுசாக போடுறது. கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆக வெட்டி அப்படியே அவிச்சு அப்படியே பொடியில் போட்டு அப்படியே அவிச்சு அப்படியே போடுறது. ஆனால் அதுக்குத்தான் இவ்வளோ மக்கள் வந்து விருப்பப்படுறாங்க. ஆமாம், நாங்கள் இதை வந்து நாகரீகமாக நாங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து, அதெல்லாம் நீங்கள் புதுசாக பண்ணீங்கன்னா சரியாக வராது, பாரம்பரிய முறைப்படியே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆனி மாத திருவிழா அந்த நெவில்நாதருக்கு பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புறவி எடுத்து வரும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருந்து ஒரு குதிரை வரும். மற்றபடி நேர்த்திக்கடன் வந்து அவங்கவுங்க விருப்பப்பட்டு பண்ணுவாங்க. என்னான்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி விஷயத்துக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று குழந்தை பாக்கியமோ இல்லை பொதுவாகவே அதாவது ஒரு 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 சுக காரியங்களுக்கு அவங்க நினைச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா புறவை எடுத்து வைப்பாங்க. ஆமாம், அதுக்கு வந்து எங்கள் பாடியப்பன் வந்து இவங்க இருக்காங்க. இவங்க வந்து எல்லாமே வந்து பூர்வீக காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இங்கே இருந்தவங்க தான் இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்டளையெல்லாம் இருக்குது. இந்த கிராமத்துக்கு தூக்கணும் அப்படின்னா வந்து இவங்க மட்டும்தான் தூக்க முடியும். மற்ற ஊருக்காரவங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் அதே மாதிரி இந்த பூசை கடை வர்றவங்க அவங்க ஆளு கூட்டிகிட்டு வந்துருவாங்க. அவங்க விருப்பப்பட்டவங்க கூட்டிக்கிட்டு வருவாங்க. கிராமத்து குதிரை இவங்க மட்டும்தான் எங்களுக்கு பாடிய பையன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பூசைக்கு நம்ம பெருமாள் கோயில் பூசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட சமுதாயம் மட்டும் இதில் வந்து கலந்துக்கிறது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பண்ணுறது கல்லம்பட்டி கிராமமாக இருந்தாலும், இப்போ வந்து அந்த குடில் போடுறது ஒரு சமுதாயமாக இருக்கும். அதுக்கு சமைக்கிறதுக்கு விறகு வெட்டுறது ஒரு சமுதாயமாக இருக்கும். அப்புறம் அந்த பள்ளையம் போடுறதுக்கு ஒரு சமுதாயமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 சமுதாயம் கலந்ததே இந்த பூசை வந்து. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருதலை பட்சமாக போகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க ஒரு 7-8 கிராமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க 7-8 கிராமம் எப்போவுமே ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருப்பாங்க. எப்படா அந்த பூசை வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஆர்வம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கள வந்து நான் ஒரு ஊக்குவிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை கண்டிப்பாக விளைஞ்சிரும். மழை பெய்யும் நம்பிக்கை மக்களுக்கு. அதே மாதிரி அது நடந்துரும். இப்போ 10 நாள் மழையே இல்லை, ஆனால் இன்னைக்கு கரெக்டாக நைட்டு நல்ல மழை. ஏன்னு கேட்டீங்கன்னா இதை எல்லாரும் சொன்னாங்க உடனே பெருமாளை கும்பிட்டு மழை பெஞ்சிருச்சு. கண்டிப்பா விளைஞ்சிரும், ஒன்றும் கவலைப்பட வேணாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சுற்று வட்டாரத்தில் இது வரைக்கும் யாருமே எங்கேயும் விதையே போடலை. எப்படா சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு இருந்தால் சாமி கும்பிட்டா எல்லாமே மழையை எதிர்பார்க்காம எங்கள் கம்மாயிலே இன்னும் தண்ணி வரல. எங்களுக்கு வந்து கீமாந்தாலே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அடுத்தடுத்து வந்துடும். நேரடி பாசனம் தான் நம்ம கம்மா வந்து. ஆனால் அதுக்கு இன்னும் தண்ணி வரல. ஏன்னா போதுமான மழை தண்ணி இல்லாமல் இருக்கவும் கம்மாய்க்கும் வந்து தண்ணி வரல. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே போட்டு வந்து இப்போ 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாற்று போட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு மழை வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு தாட்டு தான் எங்களுக்கு. அதே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காய்கறியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருந்ததே வாங்குவோம். இப்போலாம் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து வறட்சியான காலம். அப்போ வந்து எங்கள் ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா போதுமான வசதி வாய்ப்பு இல்லாமல் இல்ல பெருவாரியாக எல்லாமே அதனால வந்து ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் எப்போவுமே அப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிராமத்துல இருந்து பண்ணுறது. எல்லாமே கிராமம் தான். ஆமாம். இப்ப நாங்க வந்து எங்க எல்லாரும் நல்லபடியா நல்லா எங்க பெருமாள் வாசல்ல எல்லாரும் நல்லா வசதியா எல்லாரும் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கறனால அவங்கவங்க ஒருத்தர் காய்கறி, ஒருத்தர் தண்ணி, ஒருத்தர் என்னென்ன டேபிள் சேர் என்ன விருப்பப்படுறோம் அவங்க இன்னைக்கு எல்லாம் நல்லா செய்றாங்க. இன்னும் மென்மேலும் என்ன வேணாலும் செய்ய காத்திருக்காங்க அந்த கோயிலுக்கு. எல்லாரும் எனக்கு ஒண்ணு கொடுங்க, நாங்க ஒண்ணு செய்றோம், நாங்க ஒண்ணு செய்றோம். இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வருது. யாருமே இல்லைன்றது மாதிரி இல்ல. இன்னைக்கு எல்லாருமே இந்த வாசல்ல நல்லா இருக்குமா. அதனால பெரும்பாலும் எங்கெல்லாம் மென்மேல் நல்லா வளர வச்சிருக்கோம். அதே அதனால மாதிரி நாங்க தெய்வத்தை வருஷம் வருஷம் நாங்க விடாம கும்பிடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த காய்கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த காய்கறியெல்லாம் வந்து நேற்று நைட்டே வாங்கிட்டு வந்துடுவோம். மாட்டுத்தாவணியில் போய் மார்க்கெட்டில் போயிட்டு நாங்கள் மூட ஹோல்சேலில் மார்க்கெட்டில் போய் இப்போ இது 400 கிலோ, இப்போ சீனியரங்க 400 கிலோ தூக்கியிருக்கோம், கத்திரிக்காய் 400 கிலோ தூக்கியிருக்கோம், பூசணிக்காய் 400 கிலோ தூக்கியிருக்கோம். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே இந்த 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 இது இருக்குல்ல, முழுசா தான் இது அப்படியே வேக முழுசா வச்சு அப்படியே லேசா உப்பு போட்டு ஒரே உப்பை போட்டு மேல மிளகா பொடியை போட்டு விட்டு அப்படியே வச்சிருக்காங்க. அதே மாதிரி கத்திரிக்காய் இருக்கா, கத்திரிக்காய் ரெண்டு ரெண்டா வெட்டி அவ்வளவுதான். அப்படியே அவ்வளவுதான். பூசணிக்காய் மட்டும் நல்லா அதே நறுக்கி மாதிரி வேற மிளகா பொடி மட்டும் போடுற தாளிக்கெல்லாம் கிடையாது. அதே மாதிரி எங்களுக்கு வந்து அரிசி சிப்பம் வந்து எப்படி பார்த்தாலும் 200 சிப்பத்துக்கு மேலே வந்து நேர்த்தி கடன் வந்துடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்காக வந்து நாங்கள் அந்த தூக்கியாந்து வச்சுருக்கோம். ஒரு 50 சிப்பம் வந்து தூக்கியாந்து வச்சுருக்கோம். மணச்சநல்லூர் பொன்னி அது கிராமத்துலேருந்து எப்பவுமே தூக்கக்கூடிய கடமை. இனி பார்த்தீங்கன்னா இப்போ மணி என்ன, இப்போ நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விடிய விடிய ஆள் வந்து அரிசி மூட்டை வந்து இறங்கிட்டே தான் இருக்கும். மிச்சத்தை நாங்க வந்து எங்க கிராமத்தில் உள்ளவங்களுக்கு 100 ரூபா குறைச்சு ஒரு சிப்பத்தை 100 ரூபா 200 குறைச்சு மறுபடியும் மக்கியானத்து பூசை முடிஞ்சா மக்கியான நாள் எல்லாருக்கும் அவங்க ஊர்ல கிராமத்துல கொடுத்துருவாங்க. கிராமத்து கணக்கு வழக்கு பார்க்கும்போது இந்த அரிசியை 100 ரூபா குறைச்சி எல்லாருக்கும் மறுபடியும் அவங்களுக்கே அந்த அரிசியை கொடுத்துருவாங்க. இதில் நான் இன்னொன்று நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து குழந்தை பாக்கியம் வேண்டியோ இல்லை இல்லை திருமண வாழ்க்கையை தெரியும் எங்கெங்கேயே போகிறீங்க. நீங்கள் வந்து எங்கெங்கேயோ அந்த கோயிலுக்கு போகிறோம் இந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கள் ஊர் வந்து ரொம்ப தூரம் கிடையாது. மேலூர்ல இருந்து 7 கிலோமீட்டர் தான். இந்த அருக்கு பார்த்தீங்கன்னா தாமரைப்பட்டி பைபாஸில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் தனித்துக்கம்மாயே தெரியும் உங்களுக்கு. வந்து அந்த தனித்துக்கம்மாயில தான் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் பூசைக்கு வாங்க. அவசியமாக நீங்கள் வந்து அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து இந்த வருஷம் உங்களால் வர முடியாது. ஏன்னா வந்து இப்போ இது வந்து எங்களுக்கே தெரியாது. வந்து யதார்த்தமாக நாங்கள் வந்து ஜாமியான் சட்டி இறக்கிக்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா மேலூர் டிவிக்காரங்க வந்துட்டாங்க. அதனால் இது மாதிரி நாங்கள் வந்து அந்த கேள்விப்பட்டோம், இது மாதிரி நீங்கள் பூசையாமல இதோட சிறப்பு என்ன அப்படின்னு வந்து எங்கிட்ட வந்து கேட்டாங்க. நாங்கள் உள்ள நிலவரத்தை எடுத்து சொன்னோம். ஆனால் இவ்வளவு இதாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன யாருக்கு நாங்கள் பப்ளிசிட்டியான ஆகலையே, யாரும் பொதுமக்களுக்கு யாருக்கு நான் சரியாக தெரியலை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அண்ணே இது வந்து எங்கள் சுற்று வட்டாரத்தில் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியும், இன்னும் அந்த மேலூர் சர்க்கிள் அளவுக்கு இன்னும் தெரியுமா என்னான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். சரி அண்ணே நீங்கள் இந்த கோயிலோட சிறப்பு என்னான்னு கேட்டாங்க. நாங்கள் ஃபுல்லாக என்ன விவரமோ அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பான முறையில் உங்களால் வந்து இந்த வருஷம் வந்து வர முடியுமா என்னான்னு தெரில. கண்டிப்பான முறையில் அடுத்த வருஷம் வாங்க, பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுமா, நீங்கள் வந்து மடிப்பிச்சை வாங்க. இங்கே வந்து முன்னோர்கள் இருப்பாங்க. 100 வயசுக்கு மேற்பட்ட ஆளுங்க தான் வந்து இங்கே வந்து பூசாரியாக இருப்பாங்க. விரதம் இருக்கும். அவசியமாக நீங்கள் அடுத்த வருஷம் வாங்க, பெருமாள் பூசையை கலந்துக்கங்க, மடிப்பிச்சை வாங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அவசியமாக உறுதியாக கிடைக்கும். இந்த வாசல்லேருந்து சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.